வணக்கம், நான் உங்கள் இருதய மருத்துவர் டாக்டர் ஏஎன் ரமேஷ், பில்ராத் ஹாஸ்பிட்டல், ஆரைப்புரம். இன்றைக்கி நம்ம ஒரு பொதுமக்களுக்கான அவேர்னஸ்ஸை ஒரு சிம்பிள் கார்டியாக் ட்ரிப்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா கால்சியம் ஸ்கோர். இப்போ புதுசாக ஹெல்த் செக்கப் போனீங்கன்னா எல்லா கார்டியாக் ஹெல்த் செக்கப்லேயும் கார்டியாக் கால்சியம் ஸ்கோர்னு ஒரு புது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எதுக்காக நம்ம பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், யாருக்கு பண்ணுறோம், அதனால் நமக்கு என்ன யூஸுங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த கால்சியம் ஸ்கோர் அப்படின்னா நம்ம இருதயத்துக்கு மேலே 3 ரத்த குழாய் இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸில் உள்ள கால்சியம் படிமானம் தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை மெஷர் பண்ண போகிறோம். அது ஏன் மெஷர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ரத்த குழாயில் கால்சியம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ள அடைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் இது நம்ம யாருக்கு பண்ணுவோம் அண்ட் எப்படி பண்ணுவோங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இது ஒரு சிம்பிள் சிடி ஸ்கேன் மூலியமாக தான் பண்ணுவோம். நார்மலாக இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி தான். இது ஒரு ஹை ஹேண்ட் சிடி ஸ்கேன் வச்சு நம்ம அந்த கால்சியம் ஸ்கோரை மெஷர் பண்ணுவோம். இதில் இது ரொம்ப குயிக், சீக்கிரமாக, துல்லியமாக அண்ட் எந்த ஒரு இன்டர்வென்ஷன் ப்ரிக்கிங் எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் இது. அண்ட் பண்ணி முடித்து வித்தின் ஒரு 3 to 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த கால்சியம் ஸ்கோர் ரிப்போர்ட் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குங்கிறத தெரிய வரும். அண்ட் இது யாருக்கெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஏஜ் மோர் தென் 40, அவங்க குடும்பத்தில் ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை ஃபேமிலி கூட போகிறவங்களுக்கு யாருன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சுகர் உள்ளவங்களுக்கு, பிபி உள்ளவங்களுக்கு, ஹை கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு, ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே நம்ம இது ஒரு ஸ்க்ரீனிங் டூலாக நம்ம பண்ணலாம். நம்ம இந்த ஸ்கோர் பண்ணுறனால நம்ம அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவோம் அப்படின்னா, கால்சியம் ஸ்கோர் 0ன்னு வந்துச்சுன்னா இட்ஸ் நோ ரிஸ்க். அது ஒரு நல்ல விஷயம் நமக்கு. ஸோ நம்ம ஃபர்தராக அதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 1லேருந்து 99 வரையும் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் மைல்ட் ரிஸ்க். அப்போ ரெகுலர் வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்தால் போதும். அண்ட் 100லேருந்து 399 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் மாட்ரேட் டு ஹை ரிஸ்க். அவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரிக்ட் டயட்டு அண்ட் ஸ்ட்ரிக்ட் சுகர் கண்ட்ரோல், ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ண சொல்லணும். அண்ட் கொலஸ்ட்ரால்கான மெடிசன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்கோர் மோர் தென் 400க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உள்ள பிளாக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஆஞ்சியோகிராம் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணணும். அண்ட் ஆஞ்சியோ பண்ணிவிட்டு ஃபர்தராக ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது நம்ம பண்ணுறதுனால என்னென்னா, இது நம்ம வரதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பொட்டென்ஷியல் ஹார்ட் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே கண்டறியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு தெரியணும்னா உங்களோட கார்டியாலஜிஸ்ட்டை கேட்டு கால்சியம் ஸ்கோர்னால் என்ன, அது ஏன் பண்ணுறோங்கிறத இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு யூ கேன் கான்டாக்ட். தேங்க்யூ.